ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நானும் எல்ஐசி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் கௌதம் பேசுகிறேன். இப்போ எல்ஐசியோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தா சொல்ல போகிறோம். எல்ஐசியோட மெயின் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாழும்போது வாழ்க்கைக்கு பிறகும் நம்ம இருந்தாலும் காசு இல்லைனாலும் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஃபண்டு போகும். அதான் எல்ஐசி. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் சொல்கிறதுல ஒரு கற்பனை நினச்சி பார்த்துக்கோங்க. இப்போ 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட பாலிசி டீட்டெயிலாக கேட்டு பாலிசி டக்குன்னு போட்டார். ஓகேங்களா? இன்னொருத்தர் பாலிசி டீட்டெயில் நம்மக்கிட்ட கேட்டுட்டு, சார் ஒரு கடன் இருக்குது, ஒரு 2-3 மாதம் அடைச்சி ஒரு 6 மாதம் அடைச்சிருவேன், இல்லை அடுத்த வருஷத்துக்குள்ள அடைச்சிருவேன், அதை அடைச்சிட்டு போட்டுக்கிறேன்னு சொல்கிறாப்போ. ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட டீட்டெயிலாக கேட்டு பாலிசி போட்டவரோட ஃபேமிலி எப்படி இருக்கும், பாலிசி போடாத ஃபேமிலி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் மாதம் நான் 2000 கட்டுறேன்னு சொல்லிட்டு பாலிசி போட்டார். ஒரு 2 மாதம் கட்டுறாரு, 4000 கட்டியிருப்பார். ஓகேங்களா? அவர் சப்போஸ் எதிர்பாராத மாதிரி ரோட்டில் வேலைக்கு போயிட்டு வரப்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி டெத் ஆகிட்டார். அப்படிங்கிற பட்சத்தில் இவர் கட்டினது 2 மாதம் கட்டினது 4000 ரூபாய் மட்டும்தான். ஓகேங்களா? இவர் ஆனது ஆக்சிடென்ட் டெத்து. ஸோ ஆக்சிடென்ட் டெத்துங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா நாமினி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ பெரிய உதவியாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா அவரே போயிட்டார். ஒரு ஃபேமிலியில் அவர் தான் மெயினுங்கிற பட்சத்தில் அவரே போயிட்டாரோ அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பணம் வந்தால் அவங்க அதை வச்சு கொஞ்சம் முன்னேறிக்குவாங்க. ஓகே, நம்ம குழந்தைங்களோட படிப்பு செலவு பண்ணிக்கலாம், மேரேஜுக்கு யூஸ் ஆகும், கடன் இருக்குது, கடன் அடைச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இவங்க ஃபேமிலி ஓரளவு கவலைப்பட தேவையில்லை. மற்றவங்களும் சொல்ல மாட்டாங்க கடனோட விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. இதே எல்ஐசி பாலிசி போட்டு பணம் வந்து அப்படின்னா பரவாயில்ல, இவன் போனாலும் அந்த எல்ஐசி பணம் இவங்களுக்கு உதவுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒரு எண்ணம் இருக்கும். ஓகேங்களா? இதே நம்மகிட்ட ஒருத்தர் பாலிசி கேட்டு, சார் கடன்லாம் இருக்க முடிச்சு நான் அடுத்த வாரம் போட்டுக்கிறேன், இல்லை அடுத்த வருஷம் போட்டுக்கிறேன், 6 மாதம் கழிச்சு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இதே மாதிரி ரோட்டில் போகும்போது சப்போஸ் இறந்துட்டார், ஏன்னா அவர் பணம் தான் கட்டவே இல்லை, எல்ஐசிக்கு இறந்துட்டார் அப்படின்னா அந்த ஃபேமிலி அவரை நம்பி தான் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும் நினச்சி பார்த்துக்கோங்க. ஏன்னா இவர் பாலிசி போட்டதுனால 4000 தான் கட்டினா 10 லட்சம் வந்துருச்சு. அவர் பாலிசியே போடல. இப்போ அவங்க ஃபேமிலி இப்படி இருக்கும். கூட இருக்கணும் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ கடன் இருக்குது, குழந்தைங்க வேறு சின்ன வயசில் இருக்குது, விட்டுட்டு போயிட்டானே, நடுத்தெருவில் விட்டுட்டு போயிட்டானே, அந்த குழந்தைங்க அவங்க ஒய்ஃபை அவங்க பொண்டாட்டி எப்படி இது பண்ணுவாங்களோ, எப்படி லைஃப்பை கொண்டு போவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு இதாகவே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஃபேமிலி வந்து நம்ம தான் முன்னெச்சரிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு போகணும். ஏன்னா நைட்டு படுக்கிறோம், காலையில் எந்திரிச்சா தான் நினச்சோம் யாராக இருந்தாலும். கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் முன்கூட்டி ஒரு எல்ஐசி பாலிசி போட்டு வச்சுன்னு சொல்கிறது. இப்போ இவர் வந்து 4000 போட்டு இப்போ 10 லட்ச ரூபா கிடச்சிருச்சு. அவங்க ஃபேமிலிக்கு ஒரு கவலை இருக்காது. என்னதான் அவங்க ஹஸ்பண்ட் இறந்தது ஒரு கவலையாக இருந்தாலுமே, ஓகே பொண்ணை பற்றின கவலை, கடன் இருந்தாலும் அதை அடைச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி கொடுக்கும். பட் பாலிசி போடாதவருக்கு அந்த அவங்க போடாத ஃபேமிலிக்கு அந்த மனநிலை இருக்காது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சோகத்திலே இருப்பாங்க. என்ன பண்ணுறதோ, இப்போ அவங்க வேலைக்கு போனது ஆச்சு, குழந்தைய வச்சுட்டு அவங்களும் வேலைக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கும் போதே சின்ன வயசுலேயே எல்ஐசி பாலிசி போட்டுன்னு சொல்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெத்தான பிறகு எல்ஐசி போட்டாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால தான் முன்கூட்டியே பாலிசி போடணும்னு சொல்கிறது. பாலிசி போடுற ஐடியா இருக்குன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க. மினிமம் 1000 ரூபாய்லேருந்தே பாலிசி போடலாம். உங்களுக்கு உண்டான பெஸ்ட்டு சர்வீஸ் நம்மகிட்ட எப்பயுமே இருக்கும். ஓகேங்களா? நம்மகிட்ட பாலிசி போட்டவங்களே நம்ம நிறைய பேர் வந்து நமக்கு ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு நம்ம பாலிசி போட்டு கொடுத்துருக்கோம் ஒரு மாவட்டத்துலேருந்துமே. ஓகேங்களா? ஸோ பாலிசி போடுறது எந்த டைம்னாலும் கூப்பிடுங்க. உங்களுக்கு உண்டான பெஸ்ட்டு சர்வீஸ் எப்பயுமே இருக்கும். என்னென்னும் உங்கள் நண்பன் எல்ஐசி கௌதம். நன்றி, வணக்கம்.